Hi, hello, my dear students. Welcome to NEET Biology Bright Coaching. Okay, my dear students, NEET question எப்படி அணுகிறது அப்படின்றத பத்தி பார்ப்போம். இப்போ இன்னொரு கொஸ்டினை பாருங்க. Which one of the following hormone is called personality hormone? இந்த personality hormone நம்ம படிச்சு வச்சுப்போம் இல்லைங்களா? என்னது தைராய்டு கிளாண்டா, பிட்யூட்டரி கிளாண்டா, அட்ரினல் கிளாண்டா, பாராதைராய்டு கிளாண்டா. இப்போ நம்ம ஒரு கொஸ்டினுக்கு உண்டான 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று நம்ம ஆன்சர் பண்ணிடுறோம். மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனுக்கும் கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். அப்போ கொஸ்டின் இருந்தால் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம நிறைய கொஸ்டினை நம்ம பண்ணும்போது 100 கொஸ்டினுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு 400 கொஸ்டின் கிடைக்கும். அப்போ பாருங்க, நாம் போர்டு எக்ஸாம்லாம் என்ன பண்ணுவோம், சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கரெக்டான கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் மட்டும் படிச்சுட்டு நம்ம போயினே இருப்போம். ஆனால் நீட் எக்ஸாமில் நிறைய ஆப்ஷனுக்கு கொஷின் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி பாருங்க, பர்சனாலிட்டி ஹார்மோன் நம்ம எதை சொல்கிறோம்? தைராய்டு கிளாண்டை சொல்கிறோம், தைராய்டு சுரப்பி. ஓகே, மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனுக்கு நம்ம கொஷின் கண்டுபிடிக்கணும். அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் கண்டுபிடிக்கணும். பிட்யூட்டரி கிளாண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவோம். பிட்யூட்டரினுடைய வேலை என்ன, ஃபங்க்ஷன், அது எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்குது, எந்த இடத்துல அமைந்து இருக்குது, அதனுடைய பணிகள் என்ன, அது என்னென்ன அதெல்லாம் கமாண்ட் கொடுக்குது, ஏன் அதை மாஸ்டர் கிளான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணணும்னா பிரான்ச்சஸை நம்ம போய் என்ன பண்ணணும், நிறைய ஒரு பிட்யூட்டரி கிளாண்டுன்னு சொன்னால் நம்மளுக்கு 20-30 ஆன்சர் வரணும். அடுத்தது பாருங்க, அட்ரினல் கிளாண்டு. இதுக்கு ட்ரிபிள் எஃப் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அட்ரினல் சுரப்பி எங்கே இருக்குது? கோன் ஷேப்பில் இருக்கும், கிட்னிக்கு மேலே இருக்கும். அதுக்கு பேர் என்னது? ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னது? பறக்கும் ஹார்மோன், சண்டையிடும் ஹார்மோன், பயம் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் இது 3 வேலையும் செய்யறதுனால இதுக்கு ட்ரிபிள் எஃப் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததை பாருங்க, பாராதைராய்டு கிளாண்டுனா இது தைராய்டில் தான் இருக்கும். இந்த தைராய்டில் 4 பேச்சஸ் கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பாராதைராய்டினுடைய கிளாண்டினுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் லெவலையும் பாஸ்பரஸ் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றுத்துக்கும் கொஷின் கண்டுபிடிச்சி கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பாடப்பொருள், அதாவது கண்டென்ட்டு நிறைய நம்ம மெசேஜ் கேதர் பண்ணுறதுனால எந்த கொஷின் கேட்டாலையும் நம்ம அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.